கிச்சனின் கீழே தான் கிணறு வருகிறது. காரணம், இந்த கிணற்றின் அந்த பக்கத்துல தான் நம்ம அப்புறம் ஒரு பில்லர் வச்சிருக்கோம். அந்த பில்லர்ல இருந்து நம்ம நேராக பீம் விட்டிருக்கோம் புள்ளி கூட. அதே போல இந்த பீமின் மேல் இருந்து திரும்பவும் இதிலே போட்டு இருக்கு. அப்போ வீட்டின் ஒரு கார்னர் பகுதி முழுவதும் கிணற்றுக்கு அருகில் தான், கிணற்றுக்குள்ளேயே தான். அதே போல கிணற்றுக்குள் எந்த தூரமும் இல்லை. உண்மையான சூரிய ஒளி கூட அதுல கிடைக்கும். அப்போ இந்த கிணறு இருக்கு என்று நினைத்தாலும் நமக்கு அந்த ஒரு பகுதி முழுவதும் நஷ்டமாகும் என்று இல்லை. இதை பின்னால் இறக்கி வைத்த காரணம் நமக்கு முன்புறத்திலே நல்ல இடம் கிடைக்க செய்தது. இல்லைனால் இதை அப்போதைய இடத்திற்கு எடுத்து சென்றால் நமக்கு அந்த அளவு குறைந்து போயிருக்கும். அப்போ வண்டியின் ஒரு இடம் போயிருக்கும். அதையே நாமும் ஒதுக்கி போஸ்டர் படி சரியாகவும் 2 விஷயங்களும் அதே மாதிரி தான் அந்த கார்னர் லைட்டில் வந்திருக்கிறது. ஆனால் இந்த கார்னர்ல வேற சிறப்பு என்னவென்றால் இந்த சுவர், இந்த காணும் பகுதி இன்னும் இப்படி வந்திருக்கல. காரணம், இதை நடுவில் வைத்து இந்த கிணற்றின் 3 பாகங்களிலும் இந்த பக்கத்திலும் அப்புறம் எல்லாம் வந்திருக்கிறது. அப்போ இந்த பீமினை நாமும் அப்புறம் ஒரு பிள்ளையர் வைத்து இந்த வரும் பீமனை அந்த பக்கம் தூக்கி வச்சோம். அந்த பீமனை தூக்கி வச்ச பிறகு இப்போது நமக்கு இதிலே பீம் வந்ததும் இந்த காணும் பிரச்சனை நமக்கு தீர்ந்து விட்டது. அதை நாம் எல்லா இடங்களிலும் செயல்படுத்த முடியும்.